கடலை மிட்டாய் நீங்க தினமும் சாப்பிடலாமா? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ இந்த கடலை மிட்டாய் அது ரொம்ப ஹெல்தியானது தானே. நிலக்கடலையில செஞ்சிருக்காங்க. நிலக்கடலை உடலுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்க கடலை மிட்டாய் கடைகள்ல வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா? அத நீங்க சாப்பிடலாமா? டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் துரித உணவுகள் நம்ம உடலுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த பாரம்பரிய உணவுகளுக்கு மாறினாலும் அந்த பாரம்பரிய உணவுகளை எப்படி தயாரிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான உணவுகள் நீங்க எடுத்துக்கிறீங்க, சும்மா அப்படியே ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த பிஸ்கட் சாப்பிடுறது, கடலை மிட்டாய் சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து சரியா? அதுல எந்த அளவிலான கேலோரிஸ் அண்ட் சுகர் கண்டென்ட்லாம் இருக்கு? அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா என்ன சாப்பிடலாம் அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. சோ இப்போ நிலக்கடலையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 100 கிராம்ஸ் நிலக்கடலையில கிட்டத்தட்ட 550 கிராம்ஸ் கேலோரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 15 கிராம் கிட்டத்தட்ட மாவு சத்தும் இருக்கு. புரதம் கிட்டத்தட்ட 25 கிராம் இருக்கு. கிட்டத்தட்ட 50 கிராம் அளவிலான கொழுப்பு சத்தும் இருக்கு. இது ஒரு புறம். நீங்க நிலக்கடலைகளை இந்த ரோட்டோரமா வறுத்து விக்கிறாங்க இல்லையா, அதை சாப்பிடுற பட்சத்துல. அப்படியே கடலை மிட்டாய்க்கு வருவோம். அதே நிலக்கடலை தான். ஆனா அதுல கொஞ்சம் சர்க்கரையோ இல்ல சர்க்கரை பாகோ இல்ல வந்து வெள்ளப்பாகு தான் கலந்து செய்யறதா சொல்றாங்க. பட் அதுல என்ன சேர்க்கறாங்கன்னு தெரியாது. வாட் எவர் இட் மே பி, அதுல சுகர் கண்டென்ட் அப்படின்றது ஒண்ணு ஆட் ஆகுது. அதுவே நீங்க வந்து நிலக்கடலையை வெறுமனையா வறுத்து சாப்பிடும் பொழுது அதுல சுகர் வந்துட்டு 0 தான். சோ இந்த கடலை மிட்டாய்க்கு வருவோம். கடலை மிட்டாயில 40ல இருந்து 42 கிராம் கிட்டத்தட்ட அளவிலான சர்க்கரை வந்து அதுல கிடைக்குது. அதோட சேர்த்து கிட்டத்தட்ட 520 கேலரிஸுமே இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 கிராம் மாவுச்சத்து இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் கொழுப்பு சத்து கிட்டத்தட்ட 20 கிராம் இருக்கு. அண்ட் புரதம் கிட்டத்தட்ட 15 கிராம் இருக்கு. சோ கம்பேரிங் டு அந்த நிலக்கடலை, இதுல சர்க்கரையும் ஜாஸ்தி ஆகுது, கேலரிஸும் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கும்போதே வந்து எதுல சத்து அதிகமா இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்வியஸ்லி நம்ம சும்மா வறுத்து சாப்பிடுற நிலக்கடலையில தான். அப்படியே நம்ம இந்த பிஸ்கட்ஸுக்கு வரலாம். சும்மா சிற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காஃபியோட டீயோட பிஸ்கட்ஸ் வந்து எடுத்துக்கிற பழக்கம் வந்து வச்சிருக்கீங்க. அந்த பிஸ்கட்டை எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட 40ல இருந்து 42 கிராம் அளவிலான சர்க்கரை கிடைக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 520 கேலரிஸ் கிடைக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 கிராம் மாவு சத்துமே இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 20 கிராம் கொழுப்பு சத்து அண்ட் கிட்டத்தட்ட 15 கிராம் புரதச்சத்தும் இருக்கு. இதை அப்படியே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கடலை மிட்டாயும் பிஸ்கட்டும் ஒரே மாதிரியான அளவுல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்க வந்து சத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஸ்கட்லாம் சாப்பிடலப்பா, கடலை மிட்டாய் சாப்பிட்டேன், இதுல வந்து கடலை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அந்த பிஸ்கட்டை தான் சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அளவுகள் வந்துட்டு சொல்லுது. அதனால பிஸ்கட் நல்லதா கடலை மிட்டாய் நல்லதா? கடலை மிட்டாய் தான் அப்படின்னு தினமும் நீங்க ஒரு பேக்கெட் கடலை மிட்டாய் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது நீங்க ஈக்குவலி பிஸ்கட் சாப்பிடுற அளவுல உங்களுக்கு அந்த சர்க்கரையும் அந்த மாவு சத்தும் சேருது, கேலரிஸும் சேருது. அதுவே நீங்க நிலக்கடலை சாப்பிடும் பொழுது ஆப்வியஸ்லி அது ஒரு ஹெல்தியான ஆப்ஷன் தான். அதனால எப்பயாவது ஒரு தடவை கடலை மிட்டாய் 1-2 சாப்பிட்டுக்கிறது பிரச்சனை இல்லை டேஸ்ட்டுக்காக. ஆனா தினமும் பாக்கெட்டா கடலை மிட்டாய் நீங்க எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுல உங்களுக்கு உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் எல்லாமே வந்து அதிகப்படியா சேருது அப்படின்றத நீங்களே இந்த வீடியோல தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்.